Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை vlog தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமைனாலே அந்த டே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அதோட அந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் டிவைனாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதுலேயும் இன்னைக்கு அமாவாசைன்றதுனால காலையிலேருந்து கொஞ்சம் வேலை பிஸியாக தான் இருந்துச்சு. இலை போடுறதுக்காக சமையல் வேலை, அதுக்கப்புறமா பூஜை வேலைன்ட்டு டே ஃபுல்லாகவே இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செடியில் இருக்கிற பூ எல்லாமே பறிச்சுன்னு வந்துட்டேன். நம்ம செடியில் இப்போ 3 கலரில் செம்பருத்தி பூ எல்லாமே இருக்குது. அதனால இருக்கிற பூ எல்லாமே பறிச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா புள்ளியார் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அமாவாசை இருக்கட்டும், கிருத்திகை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாள் எல்லாமே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புள்ளியார் அபிஷேகம் தான் பண்ணுவோம். அதனால ஃபஸ்ட்டாக புள்ளியார் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வஸ்திரத்தை மாற்றிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு புள்ளியாருக்கு அலங்காரம் பண்ணிக்கினேன். அலங்காரம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு வச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு பழம் வச்சு ஊதுபத்தி காமிச்சிடுவேன். நார்மல் வெள்ளிக்கிழமைன்னா இந்த மாதிரி புள்ளியார் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லா விளக்கும் ஏற்றிட்டு தூப தீப ஆரத்தி காட்டுவேன். கூடவே லக்ஷ்மி அஸ்தோத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாயங்காலமாக தான் லக்ஷ்மி அஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிக்கணும். ஏன்னா காலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால புள்ளியார் அபிஷேகம் பண்ணிவிட்டு கூடவே இன்னைக்கு வெத்தலை பாக்கு பழம் நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டேன். மீதி இருக்கிற விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இலை போடும்போது தான் ஏற்றுவேன். அது வரைக்கும் வெறும் காமாட்சி அம்மா மட்டும்தான் அந்த விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சிருப்பேன். ஒருவேளை பழம் இல்லைன்னாலும் பால் காசி வச்சுட்டு ஃபஸ்ட்டு புள்ளியார் அபிஷேகம் பண்ண உடனே புள்ளியாரை பட்னி போடாமல் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு ஊதுபத்தி காமிச்சிடுவேன். பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் கட்டி அனுப்பிச்சிட்டேன். பசங்க போன பிறகு தான் அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கிச்சன் ஃபுல்லாக தொடச்சிட்டு சமையல் வேலைக்கே வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான்றதுனால சிம்பிளாக செஞ்சுக்கலான்ட்டு, சிம்பிளானா நார்மலாக 2 பொரியல் செய்வேன். இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் செய்யல, வெறும் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு பாயசம், அதுக்கப்புறமா வடை, பீன்ஸ் பொரியல், சாம்பார், பருப்பு நெய் இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே அமாவாசை மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சுற்றி போட்டுப்பேன். அதுலேயும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை பழம் வச்சு சுற்றி போடுவேன். இல்லாட்டி எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை நானே சுற்றி போடுவேன். ஆனால் இந்த மாதிரி பூசணிக்காய் எல்லாம் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் பூசணிக்காய் உடைக்க மாட்டேன். அதனால பசங்களை நம்மக்கிட்ட வேலை செய்கிற பசங்களை யாரையாவது கூப்பிட்டு அவங்க கையால் உடைச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது காணிக்க கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா வீட்டுக்கு சுற்றி போட்ட வந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு திருப்தியாக போகணும். அதனால அவங்களுக்கு ஏதாவது காசு நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்களும் திருப்தியாக போவாங்க. பூசணிக்காய் உள்ளே போடுறதுக்கு எப்போவுமே இந்த ரெட் கலர் குங்குமம் போட்டுக்கோங்க. மெரூன் கலர் விட ரெட் கலர் நல்லா அப்படியே அட்ராக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா ரெட் கலராக இருக்கிற குங்குமத்தை சேர்த்துக்கோங்க. இப்படி நான் உள்ளே கட் பண்ணி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துட்டு அதுக்குள்ளே இப்படி குங்குமம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அதில் வெறும் குங்குமம் மட்டும் போடாமல் ஒரு 4 ருபீஸோ இல்லை 5 ருபீஸோ அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும். மேலே நான் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், குங்குமத்தோட காயினும் சேர்த்துருக்கேன். நான் 5 ரூபாய் காயின் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ரூபாய் காயின் 5 சேர்த்து கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மூடிடலாம்.
பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை பழம் எல்லாமே இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக 12 மணிக்கு வேலை செய்கிற பையன் வந்து வீட்டுக்கு சுற்றி போட்டாங்க. வீட்டுக்கு சுற்றி போட்டாங்க. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டேன், வடை, பாயாசம், அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல், சாம்பார், பருப்பு, நெய், சாதம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. 1 மணிக்காக தான் நான் இலை போடுவேன், அதனால ஹஸ்பண்ட்காக வெயிட்டிங். எப்போவுமே இலை போட்டு காத்துன்னு இருக்கக்கூடாது, அதனால இலை போடுறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவேன். கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னும் போது தான் இலை போட்டுப்பேன். இப்போ சமையல் எல்லாமே ரெடியாக இருக்குது, வந்த உடனே நம்ம இலை போட வேண்டியது தான். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாசப்படியில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா நாம் இன்னைக்கு பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தான். அவங்க வந்து நாம் இலை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நெய்வேத்தியம் வந்து எடுத்துப்பாங்கன்றது ஐதீகம். அதே நாம் கோலம் போட்டோம்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து அவ்வளோ தடியாக இருக்குமா. அந்த கோடு போடுறது வந்து அவங்களே உள்ளே வராத அளவுக்கு கோடு போடுற மாதிரியா. அதனால தான் வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு கும்பிடுறதுனால கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, இலை எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா இலை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாமம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி இலை போட்டுப்பேன். ஹஸ்பண்டும் வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சி தூபதீப ஆரத்தி எல்லாமே காட்டி பூஜை பண்ணாங்க. எப்போவுமே இந்த பூஜைக்கு தேங்காய் வந்து ஹஸ்பண்ட் தான் உடைப்பாங்க. ஏன்னா மாமனாருக்காக தான் பூஜை பண்ணுறது, அதனால ஹஸ்பண்ட் வந்து தான் இந்த பூஜையே பண்ணுவாங்க. தேங்காய் எப்படி ரவுண்டாக உடைஞ்சிருக்கு பாருங்கள். என்னோட நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ரவுண்டாக உடைஞ்சாலே சாமி வந்து நம்மளோட பூஜையை ஏற்றுக்கினாங்கன்ட்டு நான் நம்புவேன். அதனால் எப்போவுமே என்னோட பூஜையில் தேங்காய் உடையும் போது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். தேங்காய் ரவுண்டாக உடைஞ்சிச்சேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். இன்னைக்கு இப்படிதான் நான் பூஜை பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita.